ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 கர்மயோகம். பதம் 29. பிரகிருத்தேர் குண சம்மூடா சஜ்ஜந்தே குணகர்மசு தான் கிருஷ்ண விதோ மந்தான் கிருஷ்ணவின்ன விசாலையேத். டிரான்ஸ்லேஷன்: ஜட இயற்கை குணங்களால் மயக்கப்பட்டு அறிவிழந்தவர்கள் தூள செயல்களில் முழுமையாக ஆழ்ந்து பற்றுடையவர் ஆகின்றனர். செயல்படுவோரின் அறிவு குறைவினால் இந்த கடமைகள் உபயோகமல்லாமல் இருந்தாலும் அறிவுடையோர் அவரை நிலை பெறச் செய்யக்கூடாது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடல் ஜட இயற்கை தரக்கூடிய நல் பரிசு. அதாவது 80 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம்தான் நமக்கு மனித பிறவி கிடைக்குது. அப்படிப்பட்ட மனித பிறவி கிடைச்சும் நாம் இந்த உடலையே தான் நினச்சிக்கிட்டு, தான் இந்த உடல் கிடையாது, நித்தியமான ஆத்மா, நமக்கும் பகவானுக்கும் நிரந்தரமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு, பகவானுக்கு சேவை செய்வது தான் நிரந்தரமான கடமை அப்படிங்கிறத மறந்துட்டு உடல் சார்ந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி அறிவில் குறைந்தவர்கள் இந்த ஸ்தூல உடலையே தான் நினச்சி இருந்தாலும் அவங்கள தொல்லை செய்து மதிப்புமிக்க நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. ஆனாலுமே கிருஷ்ணரது நோக்கத்தை உணர்ந்தாலும் கூட அவருடைய பக்தர்கள் அவரை காட்டிலும் கருணையுடையவர்களாக இருக்கின்றனர். அதனால் அந்த மாதிரி அறிவில் குறைந்த பக்தர்களை, அதாவது அறியாமைங்கிற இதில் மூழ்கி ஆன்மீக விழிப்புணர்வே இல்லாத மனிதர்களை கூட பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அணுகி அவங்களும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறதுக்கு அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கைட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு பகவத்கீதை பாகவதம் படிக்க தெரியாது, சொன்னாலும் புரியாது அப்படின்னா பகவானுடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது, வெசல்ஸை வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூக்கள் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய வேறு ஞானம் அவங்களுக்கு புரியாது அப்படின்னா கூட வேறு அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்கள பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் பகவானுக்கு பூஜை செய்வதும் அந்த ஆலயத்தை கூட்டி சுத்தம் செஞ்சு அந்த பாத்திரங்களை கழுவுவதும் ஒரே விதமான பலனைத்தான் தரும். ரெண்டுமே பகவான் நோட் பண்ணுறாரு. அப்போது பகவான் அந்த பூஜாரிக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாரோ அதையே இவர்களுக்கும் கூட்டி சுத்தம் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்.